டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்ஏ 2024 சப்ளிமெண்ட்ரி ரிஜிஸ்ட்ரேஷன் கவுன்சிலிங் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்ஜினியரிங் கலந்தாய்வு பார்த்திங்கன்னா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 நிறைவடைந்த நிலையில் ஸோ இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 2024 இப்போதைக்கு அதோடைய ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனுடைய லிங்க் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 28/8/2024 4/9/2024 வரைக்கும் இதற்கான ஒரு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து லிங்க் வந்து டிஎன்ஏடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து வெளியிட்ருக்காங்க. ஸோ யாரெல்லாம் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3யில் வந்து தங்களுக்கு விருப்பமான கல்லூரியை தேர்ந்தெடுக்க தவறும் பட்சத்தில், அதாவது அவங்களுக்கு விருப்பமான பாடமோ அதாவது பாடப்பிரிவு ஸோ இந்த பிரான்ச்சஸ் வந்து கிடைக்காத பட்சத்தில் ஸோ யாரும் வந்து வருத்தப்பட வேண்டாம். ஸோ இப்போ ஒரு சாய்ஸ் உங்களுக்கு சான்ஸ் என்னென்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் தங்களுக்கு விரும்பிய அந்த கல்லூரியையும் தங்களுக்கு விருப்பமான அந்த பிரான்ச்சை வந்து தேர்ந்தெடுக்க ஒரு நல்ல வாய்ப்பு உள்ளது. அதுபோக +2 தேர்வில் வந்து அதாவது ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் வந்து மார்க் கம்மியாகி அவங்க வந்து தவறும் பட்சத்தில், அதாவது ஃபெயிலாகி அவங்க வந்து மறுபடியும் வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் 12th எழுதி பாஸ் பண்ணவங்களும் இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ அதே மாதிரி ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3யில் சில மாணவர்களுக்கு வந்து நாட் அலாட்டட் வந்திருக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஸோ இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸோ ஏதோ ஒரு கல்லூரியில் வந்து சீட் அலாட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து இதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 28/8/2024 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 4/9/2024 செப்டம்பர் வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் டிஎன்இயோடைய வெப்சைட்டில் போயிட்டு இதில் வந்து ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இது சம்மந்தமாக அந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து அது சம்மந்த வீடியோவும் நான் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு சாய்ஸை இந்த சான்ஸை வந்து எந்தெந்த மாணவர்கள் வந்து இன்ஜினியரிங் வந்து படிக்கிறதுக்கு சில பேர் வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணாமல் கூட விட்டுருக்கலாம். ஸோ இப்போ ஒரு சாய்ஸ் வந்து இதில் அப்ளை பண்ணியும் ஸோ நீங்களும் ஒரு இன்ஜினியரிங் கல்லூரியில் சேர்ந்து உங்களுக்கான ஒரு பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்க ஒரு நல்ல வாய்ப்பு உள்ளது. ஸோ இதை வந்து இந்த பயன்படுத்தி கொள்ளும் பட்சத்தில் தங்களுக்கான ஒரு பாடப்பிரிவும் உங்களுக்கு இதில் வந்து காத்திருக்கு. ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.